சீனிவாச ராமானுஜத்தினுடைய அம்மா பேர் கோமலத்தம்மாள். காலையில் உங்களை மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு சாப்பாட்டு தட்டை எடுத்துட்டு உட்காரான். நடந்த நிகழ்வு, கதையல்ல, நிஜம். சாப்பாடு இல்லை வீட்டில். அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, சாப்பாடு இல்லைப்பா, மத்தியானமும் சாப்பாடு இல்லை, தண்ணியை குடிச்சுக்க, சாயந்தரம் வரும்போது ஒரு ஆளாக்கு அரிசி வாங்கி நான் உனக்கு கஞ்சி வச்சு வைக்கிறேங்கிறாங்க. சிரித்து கொண்டு எழுந்து செல்லுகின்றான் பள்ளிக்கு. ஆனால் போனவன் திரும்பி வரல. சாயங்காலம் ஆகி வரலன்னொன்னா அனந்தராமனை கூப்பிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க, பெற்ற தாய் அல்லவா, எங்கேயும் போகலம்மா, உங்கள் பையன் இருக்கிற இடத்த என்ன செய்கிறான்னு வந்து பாருங்கன்னு அழைச்சிட்டு போகிறான். சாரங்கபாணி கோயில்னு இன்றைக்கே இருக்கு கும்பகோணத்தில். நூற்றுக்கணக்கான தேற்றங்களை, ஆசிரியர் கண்டுபிடிக்க முடியாத விடைகளை எல்லாம் எழுதுவதற்கு நோட்டு வாங்க பணம் இல்லாத காரணத்தினால் தரையில், சிமெண்ட் தரையில் எழுது போட்டுட்டு மல்லாக்க படுத்திருக்கான். இதை பார்த்து அவருடைய மாமா டிடிஆர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புறாரு. அந்த டபிள்யூ ஹார்டிங்கிறவர் அந்த கணக்கை பார்த்துட்டு எல்லா கணக்கு மேதைகளையும் அழைக்கின்றார். விடை தெரிகிறது, வழி தெரியவில்லை. இதை போடுன்னு கொடுக்குறாரு, ஒரு வேளாலையும் போட முடியல. ராமானுஜத்தையே கூப்பிட்றார். அப்போ ஒரு கடிதம் எழுதுறாரு, நீங்க என்னுடைய புத்திசாலித்தனமான மூளையை காப்பாற்றுவதற்கு வயிற்றுக்கு உணவு வேண்டும், முதல்ல கொஞ்சம் பணம் அனுப்பியா, எங்க அம்மா அப்பா எல்லாம் பசியில சாகுறாங்க, 3 மாசம் கழிச்சு வர்றாங்க. 3 மாசம் கழிச்சு போறான். நடந்தது என்ன தெரியுமா நண்பர்களே? 5 ஆண்டுகள் வெளிநாட்டிலே படித்து உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தது மட்டுமல்ல, ஏடிஎம் மிஷின்ல போய் கார்டு போட்டோன்னு பணம் கொட்டதில்லை, ஏடிஎம்ல இருந்து ஏவுகணை வரை அந்த ராமானுஜம் என்ற மனிதன் கண்டுபிடித்த கணக்கு புத்திசாலித்தனத்திலே விளைந்தது என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள. ஆசிய கண்டத்தை சேர்ந்த, ஹாங்காங் நாட்டை சேர்ந்த புரூஸ்லி தனக்குத்தானே லட்சியத்தை நிர்ணயித்துக் கொண்டு எழுதிய கடிதத்தை நீங்கள் அத்துணை பேரும் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். அமெரிக்காவிலே நியூயார்க் நகரத்திலே பிளானட் ஆடிட்டோரியத்திலே சீக்ரெட் அப்படின்னு ஒரு சீல் குத்தி ஒரு லெட்டர் தொங்கும். யார் போனாலும் பர்மிஷன் கேட்டு படிக்கலாம். அதில் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? 1970 ஜனவரி மாதம் 9 $1 கூட இல்லாமல் அமெரிக்க மண்ணிலே வந்து நிற்கின்ற ஆசியனாக நான் நிற்கின்றேன். இது சத்தியம். 1980 வருடத்திலே 1000 கோடி அமெரிக்க டாலர்களையாவது சம்பாதித்தே தீருவேன் என்று எழுதி கையொப்பமிட்டிருக்கின்றான் தனக்குத்தானே. நடந்தது என்ன தெரியுமா? 1973 ஆண்டு என்டர் த டிராகன் படம் வெளியில் வந்துச்சு. $1000 கோடி இல்லை, பல 1000 கோடி டாலரை சம்பாதித்தான் 3 ஆண்டுகளுக்குள். அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணலன்னா யாருடைய தவறு? எங்கே தவறுகின்றோம்?